வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். 2024 நிறைவடைந்து நம்ம 2025க்குள்ளே நுழைந்தாலுமே 2024 சிறப்பாக செயல்பட்டவர்கள் யார் யார் அந்த பட்டியல்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் ரீசெண்டாக வந்து நம்ம கண்ணில் பட்ட ஒரு பதிவு, தி ஹிந்து தமிழ் திசை, ஹிந்து குழுமத்திலேருந்து வரக்கூடிய ஹிந்து தமிழ் திசை நாளிதழ் அவர்கள் வந்துட்டு ஒரு போல் வந்து ஆன்லைனில் அவர்களினுடைய எக்ஸ் தளத்தில் வந்து கேட்டிருந்தாங்க. 2024 உங்களுடைய ஃபேவரட்டான அரசியல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. தற்பொழுதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் தளத்தில் எக்ஸ்போஸ்டிங்கில் 4 ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால இந்த 4 பேர் கொடுத்தாங்களா அப்படின்றது தெரியல. நம்ம போன லோக்சபா தேர்தலில் 4 அணியாக போட்டிட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணி ஒரு அணி, அதிமுக கூட்டணி ஒரு அணி, பாஜக கூட்டணி ஒரு அணி, சீமான் தனியாக ஒரு அணி. ஸோ அந்த ஆங்கிள்லையாவது அண்ணாமலையினுடைய பெயர் சேர்த்துருக்கணும். ஆனால் அந்த லிஸ்ட்டில் அண்ணாமலையினுடைய பெயரே இல்லை. தேர்தலையே சந்திக்காத விஜயினுடைய பெயர் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு 67,886 பேர் அந்த ட்வீட்டுக்கு வந்துட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தற்பொழுதைய முதல்வர் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் எங்களுடைய ஃபேவரட்டான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு 20% பேர் வாக்களித்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு 50% பேர் வாக்களித்திருக்கிறாங்க. சீமான் அப்படின்னு சொல்லிட்டு 6% பேர் வாக்களித்திருக்கிறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 24% பேர் வாக்களித்திருக்கிறாங்க. ஸோ இந்த பட்டியலில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய பெயர் இல்லை. ஸோ இதற்கு மாற்றா அவர்களினுடைய அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பூரா அண்ணாமலையினுடைய பெயர் இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. பெரும்பாலும் அதில் அண்ணாமலையினுடைய பெயர் தான் இருக்குது. ஸோ அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஹிந்து தமிழ் திசை அவர்கள் வந்துட்டு போலிங் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சமாவது விஜய் பெயருக்கு பதிலாக அண்ணாமலையினுடைய பெயர் சேர்த்திருக்கலாம். அட்லீஸ்ட் கடைசி எலெக்ஷனில் 4 அணியாக போட்டியிட்டாங்க அப்படின்ற லிஸ்ட்லையாவது நாம் சேர்த்திருக்கலாம். ஸோ அவர்களினுடைய நோக்கம் என்ன அப்படின்றது புரியல. ஸோ இதை வந்து அண்ணாமலையினுடைய ரைட் விங்காக இருக்கக்கூடிய என் மக்கள் அவர்கள் வந்துட்டு ஒரு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவர்கள் வந்துட்டு அவர்களினுடைய பேஜஸில் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்கள் மனதை ஜெயிச்சு விட்டார் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுதும் கூட இதில் இருக்கக்கூடிய 4 பேர்லையும் கூட வந்துட்டு திமுகவை விட கம்பேர் பண்ணும் பொழுது, சீமானை விட கம்பேர் பண்ணும் பொழுது அதிமுக வந்து நம்ம சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த 3 பேரையும் பீட் பண்ணிட்டு 50% மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ இதுதான் வந்துட்டு சமீபத்தில் ஹிந்து தமிழ் திசை அவர்கள் உங்களுடைய ஃபேவரட்டான அரசியல்வாதி யார் அப்படின்ற கேட்ட கேள்விக்கு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.